ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூடியூப் தளத்தின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு தெரிந்த கதை ஒன்றை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு வயதான ஒரு துறவியார் ஒருவர் ஒரு அடர்ந்த காட்டில் வசித்துக் கொண்டிருந்தாராம். அவருக்கு பார்வை இல்லை. ஒரு நாள் ஒரு மரத்தடியின் கீழே உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ அந்த வழியில் வேகமாக ஓடி வந்து ஒரு மனிதன் சற்றும் மரியாதையின்றி, கிழவரு, இந்த வழியாக யாராட்டு போனார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். உடனே அந்த துறவியார் சொல்கிறாரு, இந்த வழியாக யாரும் போகலப்பா அப்படின்னு நிதானமாக பதில் சொல்கிறார். இரண்டாவது அதே கேள்வியை கேட்டுக்கொண்டு ஒரு மனிதன் வருகிறார். ஆனால் அவருடைய பேச்சில் ஒரு அதிகாரம் தெரிகிறது. உடனே அந்த துறவியார் சொல்கிறார், இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு முன்பாக ஒரு மனிதன் சென்று இருக்கிறான் என்றவுடன் இரண்டாவது வந்து அந்த நபரும் சென்று விட்டார். மூன்றாவது குதிரையில் ஒரு நபர் வருகிறார். அந்த நபர் வந்தவுடன் குதிரையை விட்டு இறங்கி, ஐயா முதியவரே, இந்த வழியாக யாராவது சென்றார்களா என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொண்டார். உடனே அந்த துறவி எழுந்து நின்று, வணக்கம் மன்னரே, இதே கேள்வியை கேட்டுக்கொண்டு முதலாவதாக ஒரு வீரனும் போர்ச்சேவகனும், இரண்டாவதாக ஒரு அமைச்சரும், மூன்றாவதாக நீங்களும் வந்திருக்கிறீர்கள் என்று. அந்த மன்னருக்கு ஒரு சந்தேகம், இந்த துறவிக்கு தான் பார்வை இல்லையே, இவர் எப்படி முதலாவது வந்தது போர்ச்சேவகன் என்றும், இரண்டாவது வந்தது அமைச்சர் என்றும், மூன்றாவது வந்தது மன்னனாகிய நான் என்றும் சரியாக சொல்கிறார் என்று. உடனே அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார். உடனே அந்த துறவியார் சொல்கிறார், இதற்கு பார்வை வேண்டும் என்ற அவசியமில்லை, அவரவர் பேச்சை கொண்டே நிதானித்து விடலாம் என்று. ஆம், அவர் சொன்னது, முதலாவது வந்த அந்த மனிதன் சற்று மரியாதை என்று கிழவரே என்று கூறினான். அதை வைத்து அவன் ஒரு போர் சேவகனாகத்தான் இருக்க முடியும் என்று. இரண்டாவது வந்த நபர், அவருடைய பேச்சில் ஒரு அதிகாரம் இருந்தது, அதை வைத்து இவர் ஒரு அமைச்சராகத்தான் இருப்பார் என்று. மூன்றாவது வந்த நபர் நன்கு பணிவுடனும் அவரிடத்தில் பேசியதை விதத்தை கொண்டு இவர் ஒரு மன்னராகத்தான் இருப்பார் என்றும் நினைத்து கொண்டு இந்த பதில்களை மன்னரிடம் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய பணிவின் அடிப்படையில், நம்முடைய தாழ்மையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம். ஒரு திரள் கூட்ட ஜனங்களை வழிநடத்திய மோசே ஒரு கொலைகாரனாகத்தான் இருந்தான். அந்த கொலைகாரனை குறித்து வேதம் இப்படியாக சொல்கிறது. என்னாகமம் 12:3 மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களை பார்க்கிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று. ஆங்கில வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மோசஸ் வாஸ் வெரி ஹம்பிள் than other person on earth. மோசஸ் வாஸ் வெரி ஹம்பிள். இதில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, அவன் மிகுந்த தாழ்மை உள்ளவனாக இருந்தான் என்று. ஒரு கொலைகாரனை ஒரு தலைவனாக மாற்றியது அது அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ஜனங்களை வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை தேவன் மோசைக்கு கொடுத்தது காரணம் அவனுக்குள்ள இருந்த அந்த தாழ்மை. இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியரில் இப்படியாக சொல்லப்பட்டது அல்லவா, இயேசு கிறிஸ்துவானவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார். அவர் அவ்வாறு தாழ்த்தியதால் தான் தேவனது வலது பாரிசத்தில் உட்காரும் சாக்கியத்தை அவர் பெற்றதாக நாம் பார்க்கிறோம். இன்னும் பல உதாரணங்களை பார்க்கலாம். ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை தேவன் அரசனாக மாற்றினார். சிறைச்சாலையில் கிட்டத்தட்ட 13 வருடங்கள் சிறைச்சாலை அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசேப்பை உயர்த்தியது நம்மளுடைய தேவன் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற தாழ்மையை பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னும் சில உதாரணங்களை நான் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னவென்று சொன்னால், ஒரு மோசமான ஒரு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆகாப். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால், நல்லது என்று சொல்வதற்கு, நன்மை செய்தார் என்று சொல்வதற்கு ஒரு காரியமும் கூட இல்லை. ஒரு மனிதனை கொன்று அவனுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்கிறார். தேசமெங்கும் விக்கிரக ஆராதனை பரப்புகிறார். அவரும் மனைவியும் சேர்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் செய்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை எலியா மூலமாக அவனுக்கு வருகிறது, அவனுடைய சந்ததி இவ்வாறாக அழியும், அவன் இவ்வாறாக சாவான், அவனுடைய மனைவி இவ்வாறாக அழிக்கப்படுவாள் என்பது எல்லாவற்றையும் குறித்து தேவன் மிகவும் கடும் கோபம் கொண்டு அவனுக்கு எதிராக ஏற்படும் தீமைகளை எலியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறார். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட ஆகாப் தன்னை தாழ்த்துகிறான். தன்னை தாழ்த்தின அந்த ஆகாபுடைய இருதயத்தை தேவன் பார்த்து அதை தீங்கு எல்லாவற்றையும் மாற்றி அவனுடைய சந்ததிக்கு அதை மாற்றி விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அவ்வளவு கொடிதான ஒரு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருந்த அவன் தன்னை தாழ்த்தியதை தேவன் கண்டு அவனுக்காக இறங்கினார். ரெகொபெயாமுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான். அவனும் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேசம் அவன் மூலமாக இரண்டாக பிரிக்கப்படுகிறது. எவ்வளவு கேடு உண்டாகபடி வாழ முடியுமோ அவ்வளவு கேடாக வாழ்கிறான். ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிறது, அவன் தன்னை தாழ்த்தின பொழுது அவனுக்கு விரோதமாக வரவிருந்த தீங்குகளை தேவன் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம் சொல்ல ஆசைப்படுகிறேன். நினிவே பட்டணத்தாரை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தேவன் நினிவே அழிக்கும்படி யோனாவுக்கு மூலமாக செய்தியை சொல்லி அனுப்புகிறார். ஆனால் நினிவே மக்கள் தங்களை தாழ்த்தி ரெட்டுடுத்தி உபவாசம் பண்ணும்போது தேவன் அந்த ஜனங்களுக்காக இறங்கினதை நாம் பார்க்கிறோம்.
பழைய ஏற்பாட்டில தேவன் வெறுக்கிற ஒரு கொடிதான ஒரு பாவம் என்று சொன்னால் அது பெருமையாகத்தான் இருக்க முடியும். பல பாவங்கள் இருந்தாலும் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யாக்கோபுல இப்படியாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு அல்லவா, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். மற்ற எந்த பாவத்தை செய்கிறவர்களை குறித்து தேவன் இந்த அளவுக்கு கடினமாக சொல்லவில்லை. ஆனால் ஒருவன் பெருமையுள்ளவனை பார்த்து தேவன் இப்படியாக சொல்லுகிறார். ஒரு வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது அல்லவா, தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான். 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். ஒருத்தன் தான் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்றான், ஆனா இன்னொருத்தன் சொல்றான் தன் மார்பில் அடித்துக்கொண்டு என் மீது கிருபையாயிரும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். யார் ஒருவர் தன்னை தாழ்த்துகிறார்களோ தேவன் அவர்களை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல கூட பல உதாரணங்களாக பார்க்கலாம். எத்தனையோ மனிதர்கள் தாழ்வில் இருந்து தேவன் அவர்களை உயர்த்தினதாக பார்க்கிறோம். காரணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த அந்த ஒரு மனத்தாழ்மை. பெருமையுள்ளவர்களை தேவன் உயர்த்த முடியாது. பெருமை நம்மை உயர்த்துவதை தடை செய்யும், நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறதா இருக்கிறது. பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு கதை மூலமாகவும் சொல்லினேன். உங்கள் இருதயம் தாழ்மை உள்ளதாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், மோசே தன்னை தாழ்த்தினான், தாவீது, யோசேப்பு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னை தாழ்த்தினதால் தான் உயர்வுகளை அடைய முடிந்தது. இன்றும் கூட நான் உங்களிடத்தில் அதுதான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்துக்கொண்டு, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பெருமைகளையும் மாற்றிவிடுங்கள், தேவனுக்கு விரோதமான பகை எல்லாவற்றையும் அகற்றிவிடுங்கள், உங்கள் இருதயத்தில் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். தேவன் இதைத்தான் உங்களை எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆனால் அதற்கு தடையாக இருக்கிறது அந்த பெருமை. அதை உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள். உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். God bless you. Thank you.